ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசுவே, துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இயேசுவே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, துதிக்கிறோம். இயேசுவே, துதிக்கிறோம். இயேசுவே, இயேசுவே, துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இயேசுவே, துதிக்கிறோம். இயேசுவே, ஹல்லேலூயா, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, துதிக்கிறோம். இயேசுவே, துதிக்கிறோம். இயேசுவே, இயேசுவே, துதிக்கிறோம். இயேசுவே, துதிக்கிறோம். இயேசுவே, ஹல்லேலூயா, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, இயேசுவே, துதிக்கிறோம். இயேசுவே, துதிக்கிறோம். இயேசுவே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கிருபையுள்ள தேவனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சன்னிதானத்தில் ஆண்டவரே துதிக்கிறோம். கூடி வரும்படியாக ஆவியான தேவன் ஆண்டவரே எங்களுக்கு பாராட்டுகிற கிருபையுள்ள தாய், உமக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்திலே நாங்கள் கூடி வராவிட்டாலும் எங்களுடைய வீடுகளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த நேரலையில் உட்கார்ந்து ஆண்டவரே உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவனுக்கு ஸ்தோத்திரம். கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, இப்படியாய் உன்னை ஆராதிக்க ஆவியான தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீரே இந்த ஆராதனை பொறுப்பேற்று நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஒரு பாடலை கூட நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். சிறிய ஆராதனைக்கு பாடல் புத்தகத்தில் 66வது பாடல். துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம், என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம். அவர் அற்புதம் என்றும் செய்கிறவர், அவர் அற்புதம் என்றும் செய்கிறார், அவர் அற்புதம் இனியும் செய்திடுவார் என்கிற பாடலை கரங்களை கொட்டி நாம் கர்த்தரை ஆராதித்து பாடுவோம். வந்தது உன்னை அழைத்து கண்டே
துதித்திடுவோம், என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம். அற்புதம் செய்திடும் எங்கள் இயேசு என்னாலும் எங்கும் சொன்னதே இல்லை. அற்புதம் செய்திடும் எங்கள் இயேசு என்னாலும் எங்கும் சொன்னதே இல்லை. கண்ணால் அவரை கண்டேன், நான் என்னாலும் மேன்மை கொண்டேன். கண்ணால் அவரை கண்டேன், நான் என்னாலும் மேன்மை கொண்டேன். என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம், துதித்திடுவோம், என்றும் துதித்திடுவோம். நானும் இயேசுவை துதித்திடுவோம், என்றும் எங்கள் இயேசுவே அற்புதம் நிச்சயம் என்றுமே செய்வார். என்றும் எங்கள் இயேசுவே அற்புதம் நிச்சயம் என்றுமே செய்வார். ஆசிரியர் அவரை கண்டேன், என்றும் ஆனந்த வாழ்வை கொண்டேன். ஆசிரியர் அவரை கண்டேன், என்றும் ஆனந்த வாழ்வை கொண்டேன். துதித்திடுவோம், என்றும் துதித்திடுவோம், என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம், துதித்திடுவோம், என்றும் துதித்திடுவோம், என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம். அற்புதம் செய்திடும் எங்கள் இயேசு என்னாலும் எங்கும் சொன்னதில்லை. அற்புதம் செய்திடும் எங்கள் இயேசு என்னாலும் எங்கும் சொன்னதில்லை. கண்ணால் அவரை கண்டேன், நான் என்னாலும் மேன்மை கொண்டேன். கண்ணால் அவரை கண்டேன், நான் என்னாலும் மேன்மை கொண்டேன். துதித்திடுவோம், என்றும் துதித்திடுவோம், என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம், துதித்திடுவோம், என்றும் துதித்திடுவோம், என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம். என்றும் எங்கள் இயேசுதேவன் அற்புதம் நிச்சயம் என்றுமே செய்வார். என்றும் எங்கள் இயேசுதேவன் அற்புதம் நிச்சயம் என்றுமே செய்வார். ஆசிரியர் அவரை கண்டேன், என்றும் ஆனந்த வாழ்வை கொண்டேன். ஆசிரியர் அவரை கண்டேன், என்றும் ஆனந்த வாழ்வை கொண்டேன். துதித்திடுவோம், என்றும் துதித்திடுவோம், என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம், துதித்திடுவோம், என்றும் துதித்திடுவோம், என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம். அவர் அற்புதம் என்றும் செய்கிறவர், அவர் அற்புதம் என்றும் செய்கிறார், அவர் அற்புதமேயும் செய்திடுவார். துதித்திடுவோம், என்றும் துதித்திடுவோம், என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம், துதித்திடுவோம், என்றும் துதித்திடுவோம், என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம். தேவன் இந்த வாழ்க்கையை அற்புதங்களை செய்துள்ளபடியாக, தேவன் அற்புதம் செய்துள்ளபடியாக, ஆவியான தேவன் நமக்கு உதவி செய்துள்ளபடியாக, கிருபை நம்மோடு கூட இருக்கும்படியாக, இந்த பாடலுடைய கடைசி சத்தத்தை மட்டும் நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். என்று நாம் அவரை நினைக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்னாலும் அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்னாலும் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அதில் சொல்லப்பட்டதான வார்த்தை, அற்புதம் செய்திருக்கும் எங்கள் இயேசு என்னால் ஒன்றும் சோர்ந்ததே இல்லை. கண்ணால் அவரை கண்டேன், நான் என்னால் மேன்மை கொண்டேன். ஒரு நாளும் இயேசு அற்புதங்களை செய்வதற்கு அவர் சோர்ந்து கொண்டதான தேவன் அல்ல. இன்றும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசிகளான தேவனுடைய ஜனங்கள் ஆங்காங்கே
இந்த நேரத்தில் உலகால் குறித்து ஜெபிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறதான தேவன். கர்த்தரை நாம் ஆராதிப்போமா? அற்புதம் செய்திடும் எங்கள் இயேசு என்னாலும் எங்கும் சொந்ததில்லை. அற்புதம் செய்திடும் எங்கள் இயேசு என்னாலும் எங்கும் சொந்ததில்லை. கண்ணால் அவரின் கண்டே நான் என்னாலும் மேன்மை நம்முடைய தேசத்திலே அற்புதங்களை செய்வதற்காக நாம் இருக்கிறதான பகுதிகளில் அற்புதத்தை செய்வதற்காக இன்னைக்கு உலக நாடு முழுவதும் அற்புதத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான இந்த கொரோனா தொற்றிலிருந்து தேவன் பரிபூர்ணமான விடுதலை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே உலகம் முழுவதும் உயிர் பலிகள் குறையும்படியாக தடுத்து நிறுத்தும்படியாக அன்று தேவனாகிய கர்த்தர் தாவீதுடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஒருவனான் களத்திலே அந்த வாதையினால் மடிந்து கொண்டிருக்க சங்கரிக்கிறவர தூதனை போதும் நிறுத்தி என்று சொன்னது போல ஆவியான தேவன் உலகெங்கும் நடக்கிறதன் என்ற கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் தான் இறங்கி விடுதலை கொடுக்க வேண்டும். கர்த்தர் தான் இறங்கி தேவனாகிய கர்த்தர் அதில் இறங்கி அற்புத அடையாளங்களை செய்தபடியாக விசுவாசமான தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நிமிடம் அப்படியே இருக்கிற இடங்களிலே வீடுகளிலே உணர்ந்தால் என்று கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் ஒருபோதும் பொய் சொல்லாது. தேவன் தடுத்து நிறுத்தும்படியாக இரக்கங்களுக்காக விசுவாசிகளான தேவ ஜனங்கள் கெஞ்சி நிற்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்களுக்கு காவியமுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்திற்காக, இந்தியா தேசத்தில் எல்லா மாநிலங்களுக்காக விசேஷமாய் நாம் இருக்கிறதான தமிழ்நாட்டிற்காக, நாம் இருக்கிறதான மாவட்டத்திற்காக, நாம் இருக்கிறதான தாலுகாவுக்காக, நாம் சஞ்சரிக்கிறதான வாழ்கிறதான தெருக்களுக்காக, இடங்களுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய நாட்டினுடைய பிரதமருக்காக, பிரசிடென்ட்டுக்காக, எல்லா அமைச்சர்களுக்காக, எல்லா மாநில முதல்வர்களுக்காக, அவர்கள் எடுக்கிறதான காரியங்கள் எல்லாம் வாய்க்கொண்டடியாக இயேசு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து இந்த கொரோனா தொற்றிலிருந்து பரிபூர்ணமான விடுதலை எல்லா மாநிலங்களிலும் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடும்படியாக விசேஷமாய் நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னையில் ஆவியான தேவன் அற்புதங்களை செய்ய வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலும் இந்த கொரோனா தொற்று இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இன்று ஒரு பரிபூர்ணமான விடுதலை கொடுக்கும்படியாக ஒரு வாரம் ஊரடங்கு அவைகளை கர்த்தர் எல்லாம் செய்யும் குறைத்து சரியாகி பின்பு கர்த்தரை ஆராதிக்க தேவனாகிய கர்த்தர் தேவாலயங்கள் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்தபடியாக கர்த்தருடைய சன்னிதானத்தை நமக்கு நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம்.
இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம். நீர் அற்புத கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நீர் செய்ய நினைத்தது தடைபடாத கர்த்தாவே. நீர் காரியங்களை எங்களுக்கு வாய்க்கு செய்தபடியாய் செபிக்கிறோம். கிருபையும் ஆசீர்வாதமும் கொடுக்கட்டும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக செபிக்கிறோம். ஒருமனப்பட்டவர்களாக செபிக்கிறோம். ஒருமனப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு நீர் இறக்கம் பாராட்டும்படியாய் செபிக்கிறேன். நீர் இறக்கம் பாராட்டும்படியாய் செபிக்கிறேன். யாவுக்கு ஸ்தோத்திரம். கிருபை கொடுக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நாளில் தகப்பனே. ஆமென். சங்கீதத்தின் பகுதிகளை நாம் வாசிப்போமாக. இங்கு நாம் வாசிக்கக்கூடியதான சங்கீதம் 127ஆம் சங்கீதம். 127ஆம் சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டிடுவதின் பிரயாசம் உள்ளதான். கர்த்தர் நகரை காவராகி காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட்ட வேலைகளை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பாலவயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பாரத்துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிபந்த வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். இந்த சங்கீதத்தின் படிகாலம் ஆவியான தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதிலே நான் அநேக இடங்களிலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இந்த சங்கீதத்தை வைத்து இந்த சங்கீதத்தில் 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கட்டுகிறவர். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கட்டுவதற்கு கர்த்தரால் தான் முடியும். வேறு யாராலையும் முடியாது. கர்த்தர் கட்டுகிறதான தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் காய்க்கிறவராய் இருக்கிறார். 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நகரத்தை காவலாகி காவலாளர்கள் விழித்திருக்கிறதுங்கிறதா என்று. இன்னைக்கு இந்த கொரோனா தொற்றிலிருந்து நம்மையும் நம்முடைய ஜனங்களையும் சகல ஜனங்களையும் ஆவியான தேவன் தான் காக்க வேண்டும். ஆவியான தேவன் பாதுகாக்கும் போதுதான் அங்கே பாதுகாப்பின் கரம் வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆவியான தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். 3வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மிலே பிரியமாயிருக்கிறார். இயேசு நம்மிலே பிரியமாயிருக்கிறார். அவருடைய பிரியம் நம்மிலே இருக்க வேண்டும். நம்மை பார்த்து தேவன் நம்மை சொல்ல வேண்டும், எனக்கு பிரியமானவன் என்று சொல்லும் போதுதான் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்து கிடைக்கும். 4வது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே நம்முடைய சுதந்திரம். கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக இருக்கிறார். 5வது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளின்படிதான் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சில அறிவிப்புகளை உங்களுக்கு முன்பு நான் வைக்க விரும்புகிறேன். கிட்டத்தட்ட இன்னையோட 33வது நாள் ஊரடங்கு நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தினீர்களோ எனக்கு தெரியாது. நான் மாதம் சொல்கிறேன், கூடி ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை தியானியுங்கள், வேதத்தை டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்களுடைய குடும்பத்திலே டிஸ்கஸ் பண்ணுங்கள் என்று. நான் தொடர்ந்து இன்னும் 1 வாரம் நீங்கள் அதை சரியாக செய்தால் ஆவியான தேவன் சீக்கிரமாக இதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து சபைகளை திறக்க ஆவியான தேவன் நிச்சயமாய் உதவி செய்வார். சபை திறக்கப்படும்படியாக நாம் செய்யக்கூடியது நன்றாய் ஜெபிக்க வேண்டும். சபை திறந்த பிறகும் ஜெபிக்க வேண்டும். இந்த தொற்று சபையின் மூலமாய் வெளியே வரக்கூடாது. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். இந்த 3ஆம் தேதிக்குள்ளாக சகல தொற்றையும் கர்த்தர் நிச்சயமாய் நிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் போதகரோடு பேச விரும்பினால் தினமும் காலையிலே 10:30 மணி முதல் 12 வரைக்கும் நான் ஆலயத்தில் உங்களுடன் பேசுவதற்காக
தொலைபேசி மூலமாய் பேசுவதற்காக, அலைபேசி மூலமாய் பேசுவதற்காக காத்திருக்கிறேன். என்ன காரியமானாலும் போன்களை நீங்கள் ஜெபித்துக் கொள்ளலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆராதித்து வசனத்தும் கேட்டவர்கள் கர்த்தரை முழு மனதோடு துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்தாவதாக முக்கியமான ஒரு அறிவிப்பு. 30ஆம் தேதி வியாழக்கிழமை நமக்கு 24 மணி நேர ஜெபம் உண்டு. மாதத்தில் 2 நாள் 24 மணி நேர ஜெபம் உண்டு. அதனால வியாழக்கிழமை நமக்கு வியாழக்கிழமை அதிகாலை, அதாவது புதன்கிழமை இரவு 12 மணியிலிருந்து வியாழக்கிழமை இரவு 12 மணி வரைக்கும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோமாக. இந்த வாரத்திலிருந்து ஒரு சில வாரங்கள் நான் தொடர்ச்சியாக இந்த வசனத்தை உங்களுக்கு முன்பு வைக்கலாம் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இயேசு அற்புதங்களை செய்கிறவர். இயேசு அற்புதம் செய்கிறவர். அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அந்த அற்புதம் செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சில வாரங்கள் நாம் அதை தியானிக்கப் போகிறோம். இன்று நாம் செய்யக்கூடியது என்றால், இயேசுவை அறியும் போது, இயேசுவை எந்த அளவுக்கு நாம் அறிகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். அவரை அறிய அறிய நமது வாழ்வில் நிச்சயமாக அற்புதம் நடக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒப்பனையாக 4 வசனங்களை நான் உங்களுக்கு முன்பு வைக்கிறேன். ஒன்று, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அவர் அற்புதங்களை செய்கிறதான தேவனாயிருக்கிறார். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அற்புதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு அமர்ந்திருக்க வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் அது நடக்கல, இது நடக்கலன்னு இதுவரைக்கும் சிலர் புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. புலம்பப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படியாக 46ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நான் உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய சின்னமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிக்க வேண்டும். அற்புதங்களை செய்கிறவராகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இயேசுவை நாம் அறியும்போது அதை மோசே அழகாய் சொல்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் மோசே அருமையாய் சொல்கிறார், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும். நன்றாக நீங்கள் பாருங்கள், மோசே தேவனோடு கூட மிகவும் நெருங்கி இருந்தவன், தேவ சமூகத்திலே இருந்தவன், தேவ சமூகத்திலே கூட இருந்தவன், தேவனோடு கூட இருந்தவன், தேவனை முகமுகமாய் கண்டவன். இதை குறித்து வேதாகமத்திலே பல சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே மோசே சொல்கிறான், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும். பாருங்க, என்ன ஒரு ஆசை இருந்தது என்றால், நான் உண்மை அறிய வேண்டும், இயேசுவை நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும், அறிய வேண்டும். இயேசுவை நாம் அறிய 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 நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அங்கே இன்னும் ஆழமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்திருந்தோம். அப்பதான் ஆண்டவர் அவரை நாம் அறிய அறிய உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் தேவனுடைய ஜனம் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட இதற்கு அஸ்திபாரமாக நாம் எடுத்துக்கொள்வோம். யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது இங்கே தேவனாகிய கர்த்தர் அழகாய் சொல்கிறார், ஒன்றான மெய் தெய்வமாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது.
அப்ப இந்த வசனங்கள் எல்லாமே என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசுவை அறிந்து கொண்டிருக்க வேண்டும். நாட்கள்ல எத்தனை பேர் ஆழமாக இயேசுவை அறிந்திருக்கிறீர்களோ, அறிய வாஞ்சிக்கிறீர்களோ, அறிந்து கொண்டு இருக்கிறீர்களோ என்பது எனக்கு தெரியாது, என்பது எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அங்கே பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அற்புத அடையாளங்களை செய்கிறதான தேவனாய் இருக்கிறார். அற்புத அடையாளங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனை அறிய அறிய கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்க தாங்க நாம் செய்யக்கூடியது என்னவென்றால், அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார். இயேசு தன்னை வெளிப்படுத்தும் போது அவர் சொல்கிறார், இயேசு தன்னை வெளிப்படுத்தும் போது அவர் சொல்கிறதான காரியம், யூதர்களிடத்திலே அவர் பேசும்போது அங்கே சொல்கிறதான காரியம் என்னவென்றால் யோவான் 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல ஆவியான தேவன் அழகாய் சொல்கிறார், அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசத்தில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா முதலாவது இயேசுவை நாம் அறிய வேண்டும். இந்த இயேசுவால் தான் நமக்கு அற்புதம் நடக்கும், இயேசுவால் தான் நமக்கு அற்புதம் இருக்கும் என்பதை, நடக்கும் என்பதை நாம் ஆணித்தரமாய் விசுவாசிக்கும் போதுதான் தேவன் அற்புதங்களை செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். இங்கே இன்னும் அழகாய் சொல்லப்படுது, அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள், நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். இயேசுவே சொல்கிறார், நீங்கள் என்னை அறிவீர்கள். இயேசுவே சொல்கிறார், நீங்கள் என்னை அறிவீர்கள். அப்ப நாம் தேவனை அறிந்து கொண்டு இருக்க வேண்டும். தேவனை நாம் அறிந்து கொண்டு இருக்க வேண்டும். தேவனை அறிய அறிய தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிற, அற்புதங்களை செய்வார். அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அறியாதவர்களுக்கு எப்படி நாம் இறங்கி ஒரு காரியத்தை செய்ய முடியும்? நீங்கள் பாருங்கள், யாராவது உங்களிடத்தில் வந்து ஒரு காரியத்தை கேட்கிறார்கள், ஒரு உதவி கேட்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை முதலாவது நாம் என்கொயரி பண்ணுவோம். நீங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்கீங்க, உங்களுடைய சொந்த இடம் என்ன, எல்லாவற்றையும் என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளால முடிந்தா உதவிகளை செய்வோம். அப்போ நாமே அப்படி செய்வது, நாம் இயேசுவை அறிய இயேசு நம்மை யார் என்று அறிந்திருக்கிறார். ஆனால் நாம் இந்நாட்களில் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், நாம் இயேசுவை அறிய வேண்டும். இந்த இயேசு யார், எப்படிப்பட்டவர், என்ன செய்வார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிறதான வெளிப்பாடு நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். வெளிப்பாடு நிச்சயமாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான அற்புதத்தையும் அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்னும் சொல்லப்படுகிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். அவர் உங்களுக்குள்ளே வாசமணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நாம் இயேசுவை அறிகிற தேவனாய் இருக்கிறோம். இயேசு நம்மை அறிந்திருக்கிறது போல நாம் இயேசுவை அறியும் போதுதான் ஒரு சில காரியங்களிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். ஒரு சில காரியங்களிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அதில் எல்லா காரியமும் அடங்கி இருக்கிறது. முதலாவது எதில் அற்புதம் செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய பாரங்கள். இன்னைக்கு எல்லாருக்கும் அதிகமான பாரங்கள் உண்டு. என்ன பாரங்கள்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாரம் இருந்தது. அவர்கள் சுமைகளை நீக்கி, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6:7 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீங்கள் அறிந்து கொள்ளவே. உங்களுடைய சுமைகளை பாரங்களை நீக்கி விடுவிக்கிற தேவன் இயேசு என்பதை நாம் அறிந்து கொண்டால் எந்த பாரமும் நம்மை கீழே தள்ளாது, நாம் லகுவானவர்களாய் மாற முடியும். இன்னைக்கு அநேக பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். வேதவசனம் சொல்கின்றன, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால இயேசு நம்மை விசாரிக்கிறார். இந்த லாக்டவுன் நாட்களிலும் கூட, இந்த ஊரடங்கு நாட்களிலும் கூட விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளையும் அவரை பின்பற்றுகிற ஜனங்களையும் ஊழியர்களையும் தேவனாகிய கர்த்தர் இதுவரைக்கும் இந்த கடினமான சுமையிலிருந்து கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். கஷ்டம் சுமைகளை சுமந்து, அவர்கள் பாரங்களை சுமந்து, இந்த கொடிய நேரங்களிலிருந்து எங்களை யார் யார் விடுதலையாக்க முடியும், இந்த கொடிய நேரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும் என்று அவர்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறதான நேரங்களில் ஆவியான தேவன் அங்கே சொல்கிறார், நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன். ஏன்னா உங்களை நான் என்னிடத்துல சேர்த்து கொண்டேன். நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன், உங்கள் மேல் மற்றவர்கள் சுமத்துகிறதான சுமைகளை நீக்கி. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யாராவது கடினமான வார்த்தை இருக்கிறதான பாரத்தை உங்க தலைமையில வச்சிருக்கலாம். கடினமான வார்த்தைகளை சொல்லி உங்கள் மேல ஒரு பாரத்தை தூக்கி அப்படியே வச்சிருக்கலாம். அளவிட்டால் வேறு காரியங்கள் உங்களுடைய குடும்பத்திலேயோ உங்களுடைய சிநேகிதர்களோ நண்பர்களோ, அளவிட்டால் நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்களோ அவர்களோ எல்லாரும் சேர்ந்து ஒரு பாரமான சுமையை உங்கள் தலைமையில தூக்கி வச்சிருக்கலாம். ஆனா நீங்க ஒண்ணு அறிந்துவிட வேண்டும், இந்த சுமைகளை நீக்குவதற்கு, மற்றவர்களால் என்னுடைய தலையில் வைக்கப்பட்ட இந்த சுமைகளை நீக்குவதற்கு நான் ஆராதிக்கிற தேவனால தான் முடியும். அவர் இதில் அற்புதம் செய்வார் என்று நீங்கள் விசுவாசித்தால் தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சோர்ந்து போயிருந்தல, அதனால தான் பாடினோம், அற்புதம் செய்யும் எங்கள் தேவன் என்னாலும் எங்கும் அவர் சோர்ந்ததே இல்லை. அன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சார், இன்னைக்கு வரைக்கும் செய்கிறார். கிருபையின் வாசல் அடைபடும் வரைக்கும், எது வரைக்கும் அவர் செய்வார்னா, கிருபையின் வாசல் ஒரு வாசல் இருக்கு, அந்த வாசல் அடைபட போகிறது. நடக்கிறது இந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது, நடக்கிறது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இயேசுவினுடைய வருகை கூட சீக்கிரமா இருக்கலாம். இயேசுவினுடைய வருகை சீக்கிரமா இருக்கலாம். அந்த வருகையினால ஆவியான தேவன் சீக்கிரமாய் வருவார் என்று சொன்னார். நம்முடைய சுமைகள் நீக்கப்பட்டவர்களாக. அதனால்தான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் பாடின ஒரு பாடல் என்னவென்றால், இயேசு சுமந்து கொண்டதால் நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பாரங்கள், என் பாவங்கள், எனக்குரிய சகல காரியங்களையும் இயேசு சுமந்து கொண்டபடியினால் இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அவ்வளவு வாக்குத்தத்தங்கள் கொடுத்த தேவன் முதலாவது பாரத்தை நீக்கி அதிலிருந்து நமக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். சிலருக்கு குடும்ப பாரம், பயங்கரமான பாரம். இந்நாட்களில் அவங்களுக்கு பாரத்தை நான் உணர்கிறேன், அவர்களுக்கு இருக்கிறதான பாரத்தை நான் உணர்கிறேன், ஆவியான தேவன் பெரிய காரியங்களை செய்வேன். நான் எதற்காக ஆவியான தேவன் இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார்னா, பாரங்கள் எல்லாருமே தலையிலே இருக்கு. ஆனா பாரத்தை நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சுமப்பதற்கு ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் நாம் கொடுத்து விட வேண்டும். ஒரு சம்பவம், ஒருவர் ஒரு புள்ளிக்கட்டை தலையில வைத்துக் கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தார்.
அப்படி நடந்து கொண்டு சென்று கொண்டு இருக்கும்போது, நடந்து போகும்போது அங்கே ஒரு மாட்டு வண்டி வருகிறது. மாட்டு வண்டியில வந்து கொண்டு இருக்கும்போது அவர் பார்க்கிறார், வண்டியை கொண்டு வந்தவர் பார்க்கிறார், ஐயோ பாவம் சுமையோட போறாரு அப்படின்னு சொல்லி அந்த வண்டியில ஏற்றி அவரை வண்டியில ஏற சொல்லி, அந்த வண்டியில உட்காருங்க, நீங்க போற இடத்துல நான் இறக்கி விட்டுறேன்னு சொல்லி அவரை வண்டியில ஏற்றினார். அவரை ஏற்றினது எதற்காகனா, தலையில் இருக்கிறதுனா சுமையை கீழே இறக்குவதற்காக. ஆனால் வண்டியில ஏறி கொஞ்ச தூரம் போன உடனே அவர் திரும்பி பார்க்கிறாரா, எந்த சுமை அவருடைய தலையில் இருக்கிறதோ வண்டியில ஏறி உட்கார்ந்து அந்த சுமை அவர் தலையில தான் வச்சுட்டு இருந்தாரு, வச்சுட்டு இருந்தார். அதே போலதான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், இயேசுவை ஆராதிக்கிறோம், ஆனால் அவரை அறியவில்லை. எதற்கு இந்த பாரம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால், இயேசுவை அறிய 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 இந்த பாரத்தை தேவனாகிய கர்த்தர் என்ன பாரமா இருக்கட்டும் நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அந்த சிலுவையில் சுமந்து தீர்த்த ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் ஜீவனோடு கூட எழுந்திருக்கிறார். இரண்டாவது அற்புதம் இதிலே செய்கிறார் என்றால், ஆகாரத்தில் அற்புதம் செய்கிறார். ஆகாரத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். நன்றாய் உங்களுக்கு தெரியும், ஆதியாகமத்தின் புஸ்தகம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் 9 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், ஐயா எங்களுக்கு இந்த ஆகாரம் வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்லும்போது, தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆகாரத்தை கொடுக்கிறார், மன்னா. இந்த மன்னாவை ஆண்டவர் ஒரு நாள் 2 நாள் கொடுக்கல, 40 வருஷம். இன்னைக்கு நமக்கு 40 நாள் தான் ஊரடங்கு. இதுலயே நான் ரொம்ப யோசிக்கிறோம், நாளைக்கு என்ன செய்ய, நாளைக்கு என்ன செய்ய என்கிறதான பார நமக்குள்ள ரொம்ப இருக்கு. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே சொல்கிறார், நீங்க 4 முதல் 16ஆம் அதிகாரம், யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் போது சில பகுதிகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்கப்படுங்கள். நீ கீழே இங்கே வரும்போது, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள். ஒருவேளை உங்களுடைய வீட்டில் ஆகாரம் இல்லாமல் இருக்கலாம், ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்க போதுமானவர் என்பதை நீங்கள் அறிந்து விட்டால் ஆகாரம் எங்கிருந்தாலும் வரும். எலியா வனாந்தரத்தில் இருக்கிறான், அவன் சோர்ந்து போனவனாய் காணப்படுகிறான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கவில்லையா? ஒரு காகத்தை கொண்டு போஷிக்கவில்லையா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அரசாங்கம் எப்படி சொல்லியிருக்கிறேன் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள் தான் நாம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஆகாரங்களை கொடுக்கிறார். அந்த ஆகாரங்களை எவ்வளவு நாள் கொடுத்தாரா? அதே அதிகாரம் 35ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, 16ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல பார்க்கும்போது, இதை அவர்கள் 40 வருஷம் அளவும் புசித்தார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல. அவங்க போற வழிகளெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அற்புதமாய் கர்த்தர் அவர்களை நடத்தினார். காரணம் என்னவென்றால், அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். சில அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார் என்று சொன்னால், அவரை நாம் இன்னும் அறிய வேண்டும், அவரை இன்னும் கிட்டி இன்னும் நெருங்கி நாம் அவரிடத்தில் செல்ல வேண்டும், அவரிடத்தில் நாம் செல்ல வேண்டும். 40 வருஷம் அளவும் அந்த ஆகாரத்தை அவர்கள் புசித்தார்கள். ஆகாரத்தில் அற்புதம் செய்ய இயேசுவால முடியும். ஆகாரத்தில் அற்புதம் செய்ய யாரால முடியும்? இயேசுவால முடியும். 5 அப்பம் 2 மீன் தான். 5 அப்பம் 2 மீன் தான். ஆனா சாப்பிட்டவர்கள் கிட்டத்தட்ட 20,000 பேர். என்ன பாஸ்டர், பைபிள் 5000 பேர் தானே போட்டிருக்க நீங்க கேட்கலாம். ஆனால் பைபிள்ல 5000 புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5000 புருஷர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த புருஷர்களோடு சேர்த்து அவருடைய துணைவியார் போயிருப்பார்கள். அந்நாட்களில் இந்நாட்கள் மாதிரி ஒரு பிள்ளை 2 பிள்ளைகள், டஜன் கணக்க பிள்ளைகள் இருந்தது. ஆனால் மினிமம் 2 பிள்ளைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 20,000 பேர். 20,000 பேருக்கு
5 அப்பம் 2 மீனும் போதுமானதாக இருந்தது என்று சொன்னார். 5 அப்பமும் 2 மீனும் போதுமானதா? தேவன் அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்க பாருங்க, உங்களுடைய ஆகாரத்துல கர்த்தர் அற்புதம் செய்யணும்னா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். சாப்பாடை வச்ச உடனே நாம் புசிக்க கூடாது, அதை கையில வச்சு ஸ்தோத்திரம். இயேசு என்ன செய்தார்? 5 அப்பத்தையும் ஒரு சில மீன்களையும், அந்த சில மீன்களையும் எடுத்து கையில வச்சு பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். பிதாவை நோக்கி அவர் வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தார். ஜெபித்து அதை வேறு யாரிடத்திலையும் கொடுக்காமல் தன்னை பின்பற்றின சீசருடைய கரங்களை கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்க. ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கே ஆகாரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை கொண்டு பலரை போஷிக்க போகிறார் கர்த்தர். அவர் அற்புதம் செய்ததான தேவன். பாருங்க, சாரிபாத்தினுடைய வீட்டுல, விதவையுடைய வீட்டுல அவள் சொல்கிறார், கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது, 2 விறகு புரைக்கி நான் சாப்பிட்டு, நானும் என்னுடைய மகனும் சாப்பிட்டு சாக போகிறோம் என்று அவள் சொல்லும்போது அந்த ஆகாரத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். பாருங்க, அந்த பஞ்ச காலத்துல தேவன் அங்கே ஒரு அற்புதத்தை என்ன செய்கிறார். என்ன அற்புதம் என்று சொன்னார்? எலியா தீர்க்கதரிசியை அனுப்பி அதில் ஒரு சிறிய அடையை அவன் வாங்கி சாப்பிட்டு ஆசீர்வதித்து போறான். அந்த பஞ்ச காலங்கள் 3 வருடம் முடியும் வரைக்கும் அந்த வீட்டில் ஆகாரம் குறையவில்லை. ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனங்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள், உங்களுடைய வீட்டில் ஒரு குறைவுண்டு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த குறைவு நிறைவாக்கப்படுவதற்கு இயேசு அற்புதராய் உங்களுடைய வீட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு அற்புதராய் நீங்கள் வசிக்கிறதான உங்களுடைய வீட்டில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே அவர் உலாவும் போது என்ன நடக்கும் என்று சொன்னார்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைவானவர் வரும்போது குறைவானது தானாய் ஒளிந்து போகும். நிறைவான இயேசு நமக்குள்ளே வரும்போது அங்கு குறைவானவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறதான காரியமாக இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் இருந்து அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும், யோசுவா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் தானியத்தை புசித்த மறுநாள் வரைக்கும், இதுவரைக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, ஒருவேளை இன்னைக்கு நீங்க வேலைக்கு போக முடியாம வீட்டில் அமர்ந்திருக்கலாம், அடங்கி போயிருக்கலாம், ஆனா தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வாதமாக்கி கொடுக்கிறார். அதுல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். வேண்டுமென்றால் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் செபித்து பாருங்கள். இது எப்படி ஆகும், இது நடக்குமா நடவாதா என்கிறதான சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். நடக்கும் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் அங்கே அற்புதம் செய்கிறவரா உங்களுடைய வீட்டில், உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுக்குள்ள ஒரு வியாதி கொண்டிருக்கிறார். 3வது நாம் பார்க்கிறோம் வியாதிகள். இந்த நேரத்தில் நாம் வியாதிகளுக்காக செபிக்க வேண்டும். எத்தனையோ வியாதிகளுக்காக நாம் செபித்திருக்கிறோம். ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். இப்போ முக்கியமான வியாதி கொரோனா தொற்று. இந்த கொரோனா தொற்றிலிருந்து தேவன் பரிபூர்ணமான விடுதலை கொடுக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனால் தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு முக்கியமான காரியம். ஏன் முக்கியமான காரியம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், நாட்களில் நான் தான் திறப்பின் வாசல் இருக்கிறது. திறப்பின் வாசல் என்று ஜெபிக்கும் போது ஆவியான தேவன் அங்கே இறங்குகிறவராக இருக்கிறார். ஆவியான தேவன் அங்கே இறங்குகிறவர். இயேசு அந்த அற்புதத்தை செய்தார் பாருங்களா. யோவான் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். என்ன பலவீனமாக இருக்கலாம். முதலாவது தெய்வீக சுகம், அது ஒரு சர்வாங்க சுகமாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு அந்த சுகத்தை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அது மறுபடியும் வராது. அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? சுகத்தை கொடுக்கும் இயேசுவை நாம் அறிந்து கொண்டு இருக்க வேண்டும்.
சுகத்தை கொடுக்கும் இயேசுவை எந்த அளவுக்கு நாம் அறிகிறோமோ, எந்த அளவுக்கு நாம் அறிகிறோமோ, நல்ல கால்கள் ஓடுனது, நல்ல கைகள் வேலை செய்தது, இன்னைக்கு எல்லாத்தையும் அப்படியே அமர்ந்து நீங்க வீட்டில் இருங்கன்னு ஏன் சொன்னாருன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவரை அறிந்ததற்கு பின்பு நமக்கு ஒரு பெரிய விடுதலை வரப்போகிறது. அவரை அறிந்ததற்கு பின்பு நமக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கப்படுகிறது. அவரை அறிந்ததற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஒரு வியாதிக்காரர்கள் அவரிடத்தில் வர இயேசுவினிடத்தில் வருகிறார். இயேசுவினிடத்தில் அவர்கள் வரும்போது ஆண்டவர் அவர்களை புறம்பே தள்ளவில்லை. அவர்களை புறம்பே தள்ளவில்லை. அவர்கள் அத்தனை பேருக்கும் சுகத்தை கொடுத்து ஒருவேளை இந்த நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிறதான பிள்ளைகள் ஒரு வேலை கேட்கலாம், நான் இவ்வளவு நாளும் கர்த்தரை ஆராதித்திருக்கிறேனே, நல்லது. இவ்வளவு நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேனே, நல்லது. ஆனா அறியக்கூடிய பிரகாரமாக நீ அறியாமல் இருக்கிறதுனா, அறியாமல் இருந்தபடியினாலதான் முக்கியமான சில அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆவியான தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க என் தேவனால் ஆகும். அதற்கு செய்யக்கூடிய வேண்டால் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றான மெய் தெய்வமாகிய அந்த இயேசுவை நாம் அறிந்து கொள்ளும் போது, இயேசுவை எந்த அளவுக்கு நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் அற்புதத்தை செய்வார். அவரிடத்துல வந்தாச்சுன்னா அவர் நம்மை ஒருபோதும் வெறுமையாக அனுப்ப மாட்டார். இயேசுவிடத்துல வந்தாச்சுன்னா இயேசு நம்மை வெறுமையாக அனுப்புகிற தேவன் அல்ல. அவர் நமக்கு எதையாவது ஒன்று கொடுத்துதான் அனுப்பார். சில இடத்துல போங்க, சில இடத்துல போயாச்சுன்னா அந்த வீட்டை விட்டு நீங்க வெளியில வருவதற்கு முன்னால உங்களுக்கு எதையாவது ஒண்ணு கொடுத்துதான் அனுப்புவாங்க. அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணியாவது நீங்க செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. அவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு சரி போயிட்டு வரேன்னு சொல்லுங்க, ஐயோ ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்கலன்னு சொல்லி தண்ணியை கொடுத்து அனுப்புறாங்க. ஏன்? சாதாரணமா ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு போனா அவருக்கு எதையாவது ஒன்று கொடுத்துதான் அனுப்பணுங்கிறதான ஒரு ஞானம், ஒரு அறிவு எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனா அந்த அறிவை கொடுத்ததான இயேசுவை அறியும் போது, அறிந்து கொண்டிருக்கும் போது அவர் நமக்கு கொடுக்கக்கூடியதை தாராளமாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒன்றில் குறைவில்லாமல் நடத்த அவரால் முடியும். என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ சம்பவங்களை சொல்ல முடியும். என்னுடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில எத்தனையோ சம்பவங்களை சொல்ல முடியும். என்னுடைய கண்களால் கண்டதான எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள், வியாதியோடு கூட வருவார்கள். கர்த்தர் அவர்களுக்கு மரணத்தின் கட்டுகளில் இருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுக்கிறார் என்று சொன்னால், என் ஜனங்கள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். நான் யார்? என் ஜனங்கள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உயர்ந்த அனுபவம். என் அன்பு தேவனுடைய சின்னமே, ஐயனார் வியாதியில் நான் இப்பொழுது ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போகல நினைக்கிறேன். இல்லாட்டா அடுத்த பாயிண்ட் சேர்த்து நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம் நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட மனுஷனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பர்த்தலமேயு என்கிறதான ஒரு குருடன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 35 முதல் 37 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது அங்கே தேவனாகிய கர்த்தர் அழகாய் வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 35 முதல் 43 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்களுக்கு சம்பவங்கள் நன்றாக தெரியும். 35 37 வரைக்கும் வாசிக்கும் போது, அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு, ஏன்னா அவனால பார்க்க முடியாது, யார் போறா யார் வாரான்னு அவனுக்கு தெரியாது, அவனால பார்க்க முடியாது. ஆனா
ஜனங்கள் நடந்து போகிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான், அறிந்தான். விசாரித்தான் என்று சொன்னால் கேட்கிறான், ஐயா என்னையா சத்தம், என்ன சத்தம்? அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அதான் அறிந்து கொள்ள வேண்டும். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அறிவித்தார்கள். அவன் இயேசுவை அறிந்து கொண்டு, அதுக்கு முன்னால் அவன் நிறைய பேரை பார்த்திருப்பான், நிறைய பேர் அவனுக்கு உதவி செய்திருப்பார்கள், நிறைய பேர் அவனுக்கு என்ன செய்திருக்கலாம், உதவி செய்திருப்பார்கள். நிறைய பேர் அவனுக்கு உதவி செய்திருந்தும் அவனுடைய ஏக்கம், அவனுடைய ஏக்கம், அவனுடைய வாஞ்சை அவனுக்குள்ளே நிறைவேற்றப்படாமல் இருந்தது. அதே போல நான்கு தேவனுடைய சனமே, உங்களுக்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கலாம், உங்களுக்கு ஆறுதலா இருந்திருக்கலாம். ஆனா உங்க உள்ளத்துல ஒரு ஏக்கம் இருக்கு பாருங்க. உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல ஒரு ஏக்கம் இருக்கு பாருங்க, ஒரு வாஞ்சை இருக்கு பாருங்க. அது நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று நிறைவேற்றி கொடுக்க அவர் போதுமானவராய், அவர் போதுமானவராய். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அவர் போதுமானவராய் உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த குருடன் அதை தான் அறிந்தார். என் ஏக்கங்கள் நிறைவேறவில்லை, என் எண்ணங்கள் நிறைவேறவில்லை, என் வாஞ்சை நிறைவேறவில்லை. எனக்கு சாப்பாடு கிடைத்தது, பணம் கிடைத்தது, யாராவது ஒரு ஆள் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க, யாராவது ஒரு ஆள் காசு கொடுத்துட்டு போறாங்க. ஆனா அவனுக்குள்ள இருந்ததான வாஞ்சை என்ன? நான் எல்லாரையும் போல பார்க்க முடியவில்லை, எதையும் நான் பார்க்க முடியவில்லை, எல்லாத்தையும் நான் கேள்விப்படுகிறேன். இப்பொழுது என்னுடைய ஏக்கம் என்னவென்றால், ஏசப்பா தாவீதின் குமாரனே நீர் எனக்கு இறங்கும், இயேசுவே தாவீதின் குமாரனே நீர் எனக்கு இறங்கும் என்று சொன்ன உடனே இயேசுவை அவன் அறிந்ததினால அந்த கண் திறக்கப்படல. சம்பவத்தை நல்லா பார்க்கணும். அவனுடைய ஏக்கம், அவனுடைய எண்ணம், இயேசுவை நான் அறிந்தான், இயேசு எனக்கு சுகத்தை கொடுப்பார், எனக்கு அந்த பார்வை கொடுப்பார் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ள வந்தது. அவன் கேட்டான், அறிந்தான், எப்பொழுது கூப்பிடுகிறான், எப்பொழுது கூப்பிடுகிறான். அப்பொழுது இயேசு 42வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நான் என்னுடைய சின்னமே, நான் உங்களுக்கு கொடுத்ததான தலைப்பை இயேசுவை அறிந்தால் அற்புதம் நடக்கும். இங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஆனா எந்த அளவுக்கு இயேசுவை அறிந்து கொண்டு உங்க பிள்ளை யாருன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அநேக குடும்பத்தில் அவங்க பிள்ளைகளை குறித்ததான அறிவு கூட இல்லை. சில வாலிப பையங்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா அம்மாவை குறித்ததான அறிவு கூட இல்லை. அப்ப இயேசுவை எப்படி அவங்க அறிய முடியும்? இயேசுவை எப்படி அறிய முடியும்? ஆனா இவன் அறிகிறான். இயேசுவால தான் என் வாஞ்சைகள், இயேசுவால தான் என் ஏக்கம், இயேசுவால தான் என் இருதயத்தின் நிறைவு வரும் என்பதை அவன் அறிந்து, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தமிட்ட போது அங்கே நடந்ததான காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் வந்து இறங்கினார், அவனை கூப்பிட்டார். எப்ப அவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே நான் பார்வையினே கேட்டேன். என் அன்பு தேவன் சிறனே, தேவ பிள்ளையே, இயேசுவை அறிகிறதான அறிவு உனக்கு வந்துட்டுன்னு சொன்னான். இயேசு உன்னிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேள்வினா, என் மகனே, என் மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய நீ விருப்பமுற்று போய் இருக்கிறாய்? நான் என்ன செய்ய வேண்டும் நீ வாஞ்சிக்கிறாய்? நான் என்ன செய்ய வேண்டும் நீ எதிர்பார்க்கிறாய்? ஆண்டவரோடு தனிப்பட்ட முறையில் வந்து பேசுவார். அவ்வளவு ஜனங்கள் கூடி போய்விட்டு இருக்கிறாங்க, அவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு ஜனங்கள் மத்தியிலையும் இயேசு யார்கிட்ட பேசுறார்? தேவை நிறைந்தவன், தேவை நிறைந்த அவன் இயேசுவை கூப்பிட்டதுனால, அறிந்ததுனால அவனை கூப்பிட்ட இயேசு கேட்கிறார். அதே போல இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள ஆவியான தேவனை நீங்கள் அறியும் போது, ஆவியான தேவனை நீங்கள் எந்த அளவுக்கு அறிந்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க பக்கத்துல வந்து
மகனே மகளே, உனக்கு என்னப்பா வேணும்னு உன்னை கேட்கிறேன். நீ பெற்ற தாயின் தகப்பன் உன்னிடத்தில் கேட்கும்போது உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்குவது போல இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ஆவியான தேவனிடத்தில் கேட்க ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது உள்ளம் பொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் நான் எதை கேட்க? சரியானதை கேள். அந்த குருடன் இயேசுவிடத்தில் 1 2 3 அடுக்கல, சரியானதை கேட்டான். இன்னைக்கு சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு சரியானதை கேட்க தெரியவில்லை. சரியான நேரத்தில் சரியான காரியத்தை கேட்டால் அந்த சரியானதை உடனே 43வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உடனே பார்வையடைந்து. அப்ப அற்புதம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் இயேசுவை அறிந்ததற்கு அப்புறம் இயேசுவனிடத்திலிருந்து பேசுகிறார். அவர் பேசுகிறதான தேவன். இயேசு பேசும்போது இடத்தில் கேட்கிறார், நான் என்னப்பா செய்யணும்? சரியானதை ஒன்றை மட்டும் கேள். ஆவியான தேவன் இடத்தில் உனக்கு செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இடத்தில் அவர் உனக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார். இன்னும் 2 வசனங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்பு ஆவியான தேவன் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதுல உங்கள் மேலே ஒரு வல்லமையாக இறங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கிரியை உங்களை கொண்டு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சரியான நபரிடத்தில் கேட்கும்போது ஆவியான தேவன் இந்த சிறப்பு நாளைக்கு என்று சொல்ல மாட்டார். இந்த சிறப்பு ரைட் நவ், இப்பொழுதே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இறங்கி அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை மருத்துவர்கள் முடியாது என்று சொல்லியிருக்கலாம், உன்னுடையவர்கள் எல்லாரும் முடியாது என்று சொல்லியிருக்கலாம். அவனை தூக்கி ரோட்ல உட்கார வச்சு பிச்சையை கேட்க வைத்தது போல உன்னை ஒதுக்கி தள்ளியிருக்கலாம். நான் சரியான நபர். இந்த நேரலை மூலமாய் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரலை மூலமாய் உன்னோடு கூட அவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இடைப்படுகிறதான கர்த்தர் இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் கேட்கிறார், என் மகனே, என் மகளே, நான் இப்பொழுது உனக்கு என்ன செய்வேன்? ஒரே காரியத்தை கேள், பல காரியத்தை அடுக்காது. அந்த 10 வேற எந்த காரியத்தை அவன் கேட்கவில்லை, அடுக்கவில்லை. இன்னைக்கு நம்ம 1 2 3 4 5 லிஸ்ட் போட்டதுக்கு நல்லது. ஆனா இப்போ உன்னுடைய காரியம் என்ன? இப்போ உடனே உனக்கு என்ன காரியம் நடக்க வேண்டும்? அதை அவரால் செய்ய முடியும். ஆண்டவர் செய்வாராக. ஆமென். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாகும். அப்போ அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அறிய விடுதலை உங்களுக்கு. இயேசுவை எந்த அளவுக்கு அறிகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியம் என்றால் யார்? ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவை நீங்கள் அறியும் போது இயேசு உங்களை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்கிறேன், சகல ஜனங்களுக்கு முன்பு இது எப்படி ஆயிற்று, இது எதனால ஆயிற்று என்று சகல கண்களும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெரிய காரியத்தை அவர் செய்து முடிக்க போகிறார். அவர் சொல்கிறார், எனக்காக தாவீது தன்னுடைய அனுபவத்திலே, சங்கீதக்காரர்கள் தன்னுடைய அனுபவத்திலே சொல்லும்போது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். செய்து முடிக்க அவரால் தான் முடியும். யோபேலிலே நாம் பார்க்கும்போது, தேசமே நீ பயப்படாதே, சேனைகளின் கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்கு செய்வார்.
பெரிய காரியம் இன்னைக்கு நடக்க வேண்டும்னா நீங்க சத்தியமாக இயேசுவை அறிய வேண்டும். 7 நாட்கள் இருக்கிறது. இயேசுவை நன்றாய் அறிந்து கொண்டார். குட்னஸ் மிஷன்ல பாஸ்டர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் அப்போஸ்தலர் பரிசுத்தவான் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு பாடலை விதமாக எழுதினார்கள். இயேசுவை அனுபவித்தார், இயேசுவை அனுபவித்தார் ஆறுதலே. அப்ப இயேசுவை அனுபவிக்கணும்னா அவரை அறியாமல் எப்படி அவரை அனுபவிக்க முடியும்? அவரை நாம் அறிய வேண்டும், அவரை நாம் அறிய வேண்டும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்னா யோசுவா தான் சொல்றாரு. 3ஆம் அதிகாரம், யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் முடிக்க போகிறேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இயேசு அற்புதங்களை செய்யலாம். அவரை அறிகிறதான அறிவு நமக்கு வர வேண்டும். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஜெபிப்பதற்கு முன்பு நாம் பாடினதான பாடலுடைய கடைசி சரணத்தை நாம் பாடி கர்த்தரை துதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தையை நன்றாக நீங்கள் பார்க்க வேண்டும். என்றும் எங்கள் இயேசு தேவன் அற்புதம் நிச்சயம் என்றுமே செய்வார். ஆசீர் அவரில் கண்டு என்றும் ஆனந்தம் வாழ்வில் கொண்டு அப்படியே முழங்கால் படித்து அந்த பாடலை நான் பாடி கர்த்தரை ஆராதிப்போமா? கர்த்தர் கிறிஸ்தவ நாங்கள் உன்னை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக அற்புதங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு நாங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இந்நாட்களில் இயேசுவை நாங்கள் சரியாய் அறிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடியதான அற்புதமான காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே இந்நாட்களிலே செய்ய போகிறோம். உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதில் விசேஷ விதமாக ஆண்டவரே துதிக்கிறோம். எங்களுடைய விசுவாசிகள் மற்றும் இந்த நேரலையில் யூடியூப் மூலமாய் பார்க்கிறதான தேவ பிள்ளைகள், உன்னை ஏற்றுக்கொண்டவர்கள், உன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்கும் போது உடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் தேவன் செய்து நீரே மெய்யான தேவன் என்பதை நம்முடைய பிள்ளைகளை கொண்டு நிரூபித்து நீர் காண்பித்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் கிருபை கொடுக்கட்டும். உடைய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய விசுவாசிகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய தேசத்தில் இருக்கிற மருத்துவர்கள், சுகாதாரத்துறையினரை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே துதிக்கிறோம்.
நேரத்தில் யாரெல்லாம் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்களோ இவர்களுக்கு இந்த தொற்று பரவாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாயிற்று. நல்ல செய்தியை கேட்டு நாங்கள் கர்த்தர் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் இன்றும் எப்பொழுதும் இயேசுவின் வருகை மட்டும் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக.